சரி. நீங்க எடுத்துருவாங்க. யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம். யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம் 20 முதல் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். வேதத்தை எடுத்துக்கங்க, வேதத்தை பாருங்க, என்னோட கூட சேர்ந்து படிங்க. ஒரு நிமிஷம். பக்கம் 117. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவர்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவதும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்ச நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்தியும் மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு தீர்த்த சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தைத்தார்கள். பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தனங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்கத்துக்கும் தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையும் இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலைகளையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளையும் யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படி அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றார். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும்
செய்ய அறியும்படி கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெஸ்லெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி நாங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தார். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளுக்காக கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேனிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி நியமித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, நீ புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாய் இருந்தது என்பது. இந்த பகுதியை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகின்றோம். யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்து வருகின்றோம். இந்த யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய முடிவு பகுதிக்கு நிறைவு பகுதிக்கு நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியான கடவுள் நம்மளுக்கு வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து நம்மை சத்தியத்திலே நம்மை வழிநடத்தி வருகின்றார். இந்த பகுதியை நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 35ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது வரங்களுள்ள மனிதர்களும் என்று பார்ப்போம். வரங்களுள்ள மனிதர்களும் என்று பார்ப்போம். கடந்த வாரத்துல 3 காரியங்களை நம்ம சிந்தித்தோம். ஓய்வு நாள், காணிக்கை, கட்டுமான பணி என்று 3 காரியங்களை நம்ம சிந்திச்சோம். ரெஸ்ட், கிவ், பில்ட் என்று கடந்த வாரத்துல நம்ம அந்த பகுதியை சிந்தித்தோம். இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஆசரிப்பு கூடார பணியை செய்வதற்கு ஜனங்களுடைய இருதயத்திலே மோசையை கொண்டு எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கின்ற காரியத்தை மோசேயினிடத்திலே சொல்லுகின்றார். ஆக மோசே கர்த்தரிடத்திலே கேட்ட காரியத்தை இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு அதை அறிவிக்கின்றார். இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட வேண்டும், இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற காரியங்கள், இந்த ஆசரிப்பு கூடார பணிகளுக்கு தேவையான காரியங்கள் என்னென்ன என்று மோசே அந்த ஜனங்களிடத்திலே சொல்லுகின்றார். இதை நாம் படிக்கும் பொழுது இந்த பகுதியில மனப்பூர்வமாய் கொடுத்த மக்கள் தேவனுக்கு கொடுப்பதில் எவ்வளவு மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். தேவனுக்கு கொடுப்பதில் ஜனங்கள் எவ்வளவு மன உற்சாகமாய் இருந்தார்கள் என்கின்ற ஒரு காரியம் சொல்லப்படுகின்றது. இரண்டாவது, கர்த்தருடைய பணியில் ஜனங்கள் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய பணியை செய்ய ஜனங்கள் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த பணியை செய்ய நீங்க வேதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. அவர்கள் மனப்பூர்வமாய் அந்த காரியங்களை செய்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதை ஜனங்கள் நேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். மேலும் அடுத்ததாக தேவனுக்கு கொடுப்பதில் தாராளமாயிருந்தார்கள். எவ்வளவு தாராளமாயிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். மேலும் தேவன் அப்படி தனது பணிகளை செய்யும் பொழுது திறமைகளையும் ஞானத்தையும் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பகுதி ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதிலே ஜனங்கள் எவ்வளவு மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். 35ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கிறப்ப ஜனங்கள் தேவனுக்கு கொடுப்பதில் மனப்பூர்வமாக ஆர்வமாக இருந்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் கட்டுறப்ப ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. மோசே இது குறித்து சொன்ன உடனே இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டணும்,
ஆசரிப்பு கூடாரத்துக்கான தேவையான காரியங்கள் எவ்வளவு இருக்கின்றது என்று அந்த ஜனங்களை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரையும் அழைத்து அந்த ஜனங்களிடத்திலே சொல்லுகின்றார். ஜனங்களிடத்துல சொன்ன உடனே அந்த இடத்துல ஜனங்கள் யாரும் பலவந்தம் செய்யப்படவில்லை அல்லது கட்டாயப்படுத்தப்படவில்லை. அந்த இடத்துல இப்பயே கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லாது. அநேக நேரங்களில் இன்றைய நாட்கள்ல கூட அந்த ஜனங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டத்துக்கு வரவழைச்சு அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தி கையில காலில் போட்டிருக்கெல்லாம் கலட்டி வாங்கிடுறாங்க. இங்க அப்படிலாம் நடக்கல. அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 20ஆம் வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசையின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். அந்த இடத்துல ஒன்னும் காணிக்கலாம் ஒன்னும் வாங்கல. அந்த இடத்துல காணிக்கலாம் வாங்கல. இப்படி எல்லாம் கர்த்தர் கேட்கிறான்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த அறிவிப்பை கேட்ட பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வீடுகளுக்கு செல்லுகின்றார்கள். ஆக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவர்கள் சுயமாக சுயாதீனமாக தங்கள் வீடுகளிலே அமர்ந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறார்கள், முடிவு செய்கிறார்கள். வீட்டில் கலந்து ஆலோசித்து செய்கின்றார்கள். அதுல விசேஷமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனத்துல எவர்களுடைய இருதயம் ஏவப்பட்டதோ, எவர்கள் ஆவியினால் தூண்டப்பட்டார்களோ அவர்கள் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு கொடுக்கின்றார்கள். காணிக்கைங்கிறதுனாங்க அது காணிக்கை கொடுக்க ரியலைஸ் பண்ணுங்க. காணிக்கை கொடுக்கறதெல்லாம் அவர்கள் ஏவப்பட்டு கொடுத்தாங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு சொல்லி நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காரியங்கள் நீங்க பாருங்க. அதுல என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு அதை நான் திருப்பி அதை லிஸ்ட் நான் வாசிக்க விரும்பல. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பொன் கொடுத்துருக்காங்க, வெள்ளி கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கிற, அதாவது கொடுக்கிறப்ப வீட்டில் இருக்கிற உயர் தரமான பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள், உன்னதமான பொருட்களை கொடுத்திருக்கிறாங்க. சும்மா சாதாரணமான ஒரு பொருட்லாம் கொடுத்து பொண்ணை கொடுத்திருக்காங்க, வெள்ளியை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்க உயர் ரகமான ஸ்திரீகள் தங்கள் ஆடைகளுக்கு வைத்திருக்கிற உயர்தரமான காரியங்கள், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், தகசு தோல், ஆட்டுக்கடா தோல். அது மாத்திரம் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பிரபுக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏபோத்துல மார்பதகத்துல வைக்க வேண்டிய என்ன செஞ்சாங்க, கோமேதக கற்கள், இதெல்லாம் கொடுத்திருக்காக கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அதுல எல்லாரும் கொடுத்திருக்கிறாங்க. பணக்காரன் மாத்திரம் கொடுக்கல, எல்லாரும் கொடுத்திருக்கிறாங்க. ஏழைகளும் கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிற எல்லாருமே கொடுத்திருக்கிறார்கள். கொடுக்காத ஜனங்கள் யாரும் இல்லை. அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை மனப்பூர்வமாய் நேசித்தவர்கள் கொடுத்தார். மனப்பூர்வமாய் நேசித்தவர்கள் கொடுத்தார். லூக்கா எழுதின நற்செய்தியினோட 7ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை பார்க்கணும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை என்னோட கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் அங்கு சொல்லப்படுகிறது. முப்பத்தி 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பரிசேயர் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிற்கு பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட பொழுது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடுகிற ஸ்திரீ இந்நாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி ஏசோனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் போடுகிறே சொல் என்றார். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளி காசும் மற்றவன் 50 வெள்ளி காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்களிடத்தில் எவன் அவனிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பேதுரு, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயின் பக்கமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து
தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்த. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார். அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அதாவது கிவிங் அப்படிங்கிறப்ப நல்லா தெரிஞ்சுங்க, கொடுக்கறது அப்படிங்கிறப்ப இந்த காணிக்கையெல்லாம் போடுறீங்க, காணிக்கையெல்லாம் கொடுக்குறப்ப கவனிங்க, காணிக்கையெல்லாம் கொடுக்குறப்ப ஏன் கொடுக்குறீங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நீங்க முதல்ல எழுப்பணும். நான் ஏன் காணிக்கை நான் கொடுக்குறேங்கிற ஒரு கேள்வியை உங்களுடைய இருதயத்துல நீங்க எழுப்பும் பட்சத்துல தான் அந்த காணிக்கை மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கப்படும். நான் அதை குறிச்சு சிந்திச்சுட்டு இருக்கேன். இந்த பகுதியை நான் வாசிச்சு எப்படி இந்த ஜனங்கள் இவ்வளவுலாம் கொடுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த அளவுக்கு அவங்க கொடுத்தாங்க, இவ்வளவு தாராளமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம், அவங்க தேவனுடைய ஆலயம், அதாவது இந்த ஆசரிப்பு கூடாரம் தங்கள் மத்தியில இருக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய பிரசன்னம் தங்கள் மத்தியில எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் கொடுத்தார்கள். ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில எப்பொழுதும் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில காணப்படுறப்பதான் நம்ம அநேக நேரங்கள்ல தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கடவுளுக்கு பயந்து பாவம் செய்யாம இருக்க முடியும். தேவ பிரசன்னத்தை நம்ம உணரல அப்படின்னு சொன்னா நம்ம அநேக நேரங்கள்ல பாவத்தை சாதாரண செய்யும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, திருச்சபையானது. திருச்சபையில ஜனங்கள் எப்படின்னா, உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து, உலகத்தினுடைய பிசாசின் பாவத்தின் பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் உலகத்தின் பிடியிலிருந்தும் மீட்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்ற ஒரு கூட்டம் திருச்சபை. ஆக இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நாம இணைக்கப்படுகின்ற நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்னைய நான் உணரணும். நான் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல நான் இருந்தேன், கடவுளை எந்த அளவுக்கு நான் அறியாம இருந்தேன், தேவன் அற்றவனாக நான் காணப்பட்டேன். கடவுள் என்னை என்ன செய்தாருன்னா, என்னை மீட்டெடுத்தார், என்னை ரட்சித்தார். ஒருவேளை நீங்க சுவிசேஷம் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க சுவிசேஷம் உங்கள் முதல் முறையாக உங்கள் காதுகளுக்கு வந்து எட்டினது, இல்லாட்டி ஒரு கைப்பிரதியோ இல்லாட்டி ஒரு வேத புஸ்தகமோ உங்கள் கைகளுக்கு வந்திருக்குமே, ஆனால் அது யாரோ ஒரு மனிதன் நீங்கள் அறியாமல் அவன் என்ன செய்தான், அவன் கொடுத்த காணிக்கையினுடைய விளைவு இந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இப்ப நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, கோல் என்ன அப்படின்னு சொன்னா, திருச்சபையினுடைய முக்கியமான நோக்கம் பாவத்தை இந்த உலகத்துல நம்ம தடை செய்யறதுக்காக கர்த்தர் திருச்சபையை நியமிச்சிருக்கிறார். திருச்சபை இந்த உலகத்திற்கு ஒளியாக, வெளிச்சமாக, உப்பாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், மலையின் மேல் உள்ள பட்டணமாக. இப்படி ஏற்படுத்தி இருக்கிற பட்சத்துல இந்த திருச்சபையானது இந்த சமூகத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நன்மை செய்ய வேண்டும். என்ன நன்மை? பாவம் பெருகி இருக்கின்ற இடத்துல ஜனங்கள் பாவம் செய்யாத அளவிற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, காரியங்களை நடப்பிக்க வேண்டும். எப்படி காரியங்கள் நடப்பிக்க வேண்டும்? ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு கைப்பிரதிகளை சத்தம் போட்டா வெளியே கொண்டு போயிடும், கைப்பிரதிகளை கொடுக்கணும். இந்த இடத்துல பைக்காரா பகுதியில ஒரு திருச்சபை இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அநேக பைக்காராவை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இந்த இடத்துல வர்றீங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, அநேகர் இதிலே கொடுத்ததினுடைய பங்களிப்பு. உங்களுடைய என்னுடைய ஆத்துமாக்கள் மீது கரிசனை உள்ளவர்கள் கொடுத்ததினுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த திருச்சபை. அதனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு அந்த ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாகி இந்த உலகத்திற்கு நான் எப்படி மீட்கப்பட்டு இருக்கிறேனோ, எப்படி எனக்கு பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரோ, அது போல நான் சக மக்கள், இந்த பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் கொடுக்க வேண்டும். திருச்சபையானது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அநேக திருச்சபைகளை உருவாக்க வேண்டும். திருச்சபையானது என்ன செய்யலாம்? இப்ப திருச்சபை உருவாக்கப்பட என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பாவம் கட்டுக்குள்ளாக வரும். பாவம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, தடை செய்யப்படும். பாவம் தடை செய்யப்படும். இந்த இடத்துல அந்த ஜனங்கள் கொடுத்தாங்க. இந்த இடத்துல அந்த ஸ்திரீ விலையேற பெற்ற தைலத்தை இயேசுவினுடைய பாதத்துல ஊற்றுகின்றாள். காரணம், அவளை கர்த்தர் அதிகமாக மன்னித்ததினுடைய விளைவு, அன்பின் வெளிப்பாடு. இப்ப கொடுக்கிறது என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அன்பின் வெளிப்பாடு.
யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்லப்படுகின்றது? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு நம்மளுடைய காஸ்பல் மெசேஜ் அதுதான் எப்பொழுதுமே சொல்லப்படுகின்றது. என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துரடி. என்னவா? இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கொண்டார். அன்பு பிதாவான கடவுள் உங்கள் மீது என் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவாக தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தேவன் அர்ப்பணித்தார். நீங்க பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ ரூபம் எடுத்து அடிமையாக சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். என்ன அப்படின்னு சொன்னா, அன்பின் வெளிப்பாடு. காணிக்கை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், பாவம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். பாவம் கட்டுப்படுத்தப்பட வேண்டுமானால் கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் நம் மத்தியில இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய ஆளுகை. அதனாலதான் வேதத்து வீட்டுல சொல்றது, வேதம் வாசிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, திருச்சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் கட்டுப்படுத்தப்படும்படியாக. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இன்னைக்கு சமூகத்தை நீங்க பாக்குறீங்க, மோசமான நிலப்பாடு சமூகத்தை இன்னைக்கு நம்ம சுற்றிலும் பார்க்கும் பொழுது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, தினந்தோறும் கொலை, பெண்கள் முகத்துல ஆசிட ஊத்திட்டு போலாம், பிள்ளைகளை அநியாயமா கடத்தி கொலை செய்யறாங்க. அது மாத்திரம் இல்ல, எங்க பார்த்தாலும் பாம் பிளாஸ்ட், எல்லாம் எத்தனையோ பேர் அப்பாவி ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் பாவம். குடி, எங்க பார்த்தாலும் குடி. டாஸ்மாக் கடைகள் எங்க பார்த்தாலும் திறந்து வச்சிருக்கான். குடிச்சிட்டு ஊரெல்லாம் வீடெல்லாம் சண்டை. இதன் மத்தியில கர்த்தர் உங்களை என்னையும் எழுப்பி இருக்கிறார்னா, அந்த ஜனங்களை நீ பாக்குறப்ப அந்த ஜனங்கள் நிமித்தமாக நீ கண்ணீர் விட வேண்டும், அந்த ஜனங்கள் நிமித்தமாக நீ அழ வேண்டும், அந்த ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்களும் நானும் முன்னே இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆக மீட்டெடுக்கப்பட்ட நான் இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய விளைவு. அநேக மிஷினரிகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மிஷினரிஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அநேக மிஷினரிகள்லாம் வந்தப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தங்களை முழுமையாக இழந்தவர்கள். பேக்லண்ட் ஐயர்னு சொல்றோம், சிவகாசியில ஊழியம் செஞ்சாருன்னு சொல்றோம், 3 MA படித்திருக்கிறான்னு சொல்றோம். அவர் அது மாத்திரம் இல்ல, அவருடைய மாமா ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஆனா அவருங்க தொப்பியில கஞ்சி வாங்கி குடிச்சு அவர் மரித்து போனார். தனக்காக மேன்மையாக எண்ணப்பட்ட காரியங்கள் எல்லாம் நஷ்டமாக எண்ணினார். இன்னைக்கு விசுவாசியா இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நமக்காக எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கோம் தெரியுமா? நமக்காக எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கோம் தெரியுமா? என்னுடைய பிள்ளைக்காக எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கோம். நம்ம யோசித்து பாருங்க. உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். எவ்வளவு காசு நீ மறைமுகமா ஒளிச்சு வச்சிருக்க. ஆனா கர்த்தருடைய திருப்பணிக்காக நீ ஏதாவது கொடுத்திருக்கிறியா? இந்த உலகத்துல நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், பாவத்திலிருந்து என்னை கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். இப்ப காப்பாற்றப்பட்டனா என்னுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? இன்னைக்கு நம்மளுக்கு எதெல்லாம் கரிசனா நீங்க யோசித்து பாருங்க. உனக்கு எதெல்லாம் விடுதலை கொடுத்தாரு? பாவம், பிசாசு, உலகம். இந்த 3 எனக்கு பிடிக்கும். இப்ப அதுல நம்ம விடுபடல. இந்த உலகம் அனித்தியமானதுங்கிறதுலாம் நம்மளுக்கு இன்னும் பிடிபடவே இல்லை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்துல நம்ம நீண்ட நாட்கள் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதனுடைய மேன்மை வருத்தமும் சஞ்சலமும் சொல்லப்படுகின்றது. அவனை கூட்டிட்டு போயிருங்க வெளியே. இங்க கவனிக்கணும். இங்க இருக்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க வெளியே போயிட்டீங்கன்னா ஒருத்தவங்க கவனிக்கணும். அது வருத்தமும் அதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அது வருத்தம்னு சொல்லுது. உன் வயசு என்னன்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. நீங்க உன் வயசு என்ன எத்தனை வருஷம் நீ உயிரோட இருக்க போற? நீ யாருக்காக சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கின்ற? அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர் இந்த பொருளாசையை குறிச்சு சொல்றப்ப மதிகேடனேன்னு சொல்ற. மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. எதுக்குப்பா நீ சேர்த்து வச்சிட்டு இருக்கிற? உலகத்துல தாராளமா கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுமான பணிகளுக்காக ஒரு கொடுக்காத ஒரு பொருளா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உன்னுடைய பிள்ளைகளை நீ யாருக்காக வச்சிருக்கிற? இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். அதான் நீங்க ஆதி திருச்சபையில பார்க்கிறப்ப பர்னபா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, தனது பணத்தெல்லாம், தனக்கு வச்சிருந்த சொத்தெல்லாம் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல கூட்டிட்டு போயிட்டான்.
எதுக்கு? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட நாம் இருக்கிறோமா என்பதை கூட நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனப்பூர்வமாய் நேசித்தவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் நேசித்தவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில செஞ்ச அற்புதமான மகா மேன்மையான சிலுவை மரணம், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்கும்படியாக தனது சொந்த குமாரனாகிய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவ பிதாவான கடவுள் எனக்காக கொடுத்து அனுப்பினார். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு நிராதரவற்ற ஒரு வாழ்க்கை, தேவனற்ற ஒரு வாழ்க்கை, பாவகரமான ஒரு வாழ்க்கை, மோசமான ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து கடவுள் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடு நீங்க பாக்குறப்பெல்லாம் சமாதானமே இல்லை, ஒரு வீட்லயும் சமாதானம் கிடையாது, சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில கிருபை இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி சொல்றோம். நான் எதற்காக வாழ்க்கையில நான் எதற்காக வாழ வேண்டும் என்பதை மனதில் தீர்மானம் செய்யணும். அந்த ஜனங்கள் மனப்பூர்வமாய் தேவனை நேசித்தார்கள். ஆகவே மனப்பூர்வமாய் தேவ பிரசன்னத்திற்காக, தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவர்கள் கொடுத்தார்கள். நீ கூடுகின்ற இந்த இடத்துல தேவ பிரசன்னம் வேண்டும், அதற்காக நான் அதிகமாய் கொடுக்க வேண்டும். இன்னும் நம்மளால சொல்லணும், நான் திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம்னு சொல்லி நீங்க சிந்திச்சுப்பான். நான் கொடுக்கிறப்ப நீங்க இயேசுவை நீங்க நினைச்சு பாருங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடித்த விலையேறப்பட்ட அந்த பணியினுடைய நிமித்தமாக நீ சிந்தித்து பார்த்தாங்க. உனக்கு கொடுக்க விருப்பம் இருக்குதா? உனக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்குதா? உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதை நீ விரும்பவில்லை என்று அர்த்தம். நீ ஒழுங்காக கொடுக்கவில்லை என்றால் நீ தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வர வேண்டும் என்பதை நீ விரும்பவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு அநேக நேரத்துல திருச்சபையினுடைய ஊழியத்திற்காக கொடுப்பதில்லை. நீங்க அநேகர் இதை பொழப்பாக்கி இருக்கான், இது பொழப்பாகி போச்சு. இன்னைக்கு அநேகருக்கு காசெல்லாம் சேர்த்து இன்கம் டாக்ஸ் கட்டாம ஒழிச்சு வச்சு ஜனங்களுக்கு கொடுக்காம தான் வாழ்ந்துகிட்டு சபையில் இருக்கிற ஒரு ஏழை விசுவாசியை கூட பார்க்காத ஒரு நிலைப்பாட்டில் அநேக திருச்சபைகள் இருக்கு. உண்மையாலுமே இயேசுவை நேசிச்சேனா இந்த சமூகத்துல நம்மளுடைய திருச்சபையில அநேக ஏழைகள் இருக்க மாட்டாங்க, அது தெரியுமா? சமூகத்துல அநேக ஏழைகள் இல்லாம இருக்கணும்னா நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். அநேகருக்கு நாம் கொடுப்பதின் மூலமாக அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். பிதாவான கடவுள் தனது நேசகுமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொடுத்ததினாலே நீங்களும் நானும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். நான் கொடுக்கின்றேனா சிந்தித்து பாரு. நீங்கள் கொடுப்பவர்களாக இருந்தால் தேவ பிரசன்னத்தை விரும்புகின்றவர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் தேவ பிரசன்னத்தை விரும்பவில்லை என்று வேதம் சொல்லுங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்காக, தேவன் தங்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக, பாவம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மனப்பூர்வமாய் உளப்பூர்வமாய் அவர்கள் கொடுத்தார்கள். உன்னதமானதை, மகத்துவமானதை கொடுத்தார்கள். இரண்டாவதாக அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்யவும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பணிகளை செய்கின்ற அந்த ஜனங்களுக்கு தேவன் வரங்களை கொடுக்கின்றார். பெஸ்லெயேலை பற்பல வேலைகளை செய்யும்படி, நுட்பமான வேலைகளை செய்யும்படி தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா வரங்களை கொடுத்தார். அதே போல 34வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அகிசமாகின் குமாரனாகிய
அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார் என்று பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க ஒரு வரத்தை, அதாவது ஆசரிப்பு கூடாரம் அடி திருச்சபை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு மனுஷனால கட்டப்படுவது கிடையாது. அது ஒரு மனிதனால் கட்டப்படுவது அல்ல. எல்லாரும் இணைந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா கட்ட முடியும். எல்லாரும் இணைஞ்சு கட்டணும். அதாவது இன்னைக்கு நம்ம கைப்பிரதிகள் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்லா மனசுல வச்சுக்கணும். ஒரு கைப்பிரதிகள் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கொடுக்கிறது நிமித்தமாக. நான் இன்னைக்கு எல்லா ஊருக்கும் நான் தாராளமா போயிட்டு வரேன், இன்னைக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா நான் அங்க போய் பேசுறது இல்ல, நான் போகும்படியாக நீங்கள் என்னை அனுப்புவதினால், எனக்கு தேவையான காரியங்களை நீங்க கொடுப்பதினால் தான் நாங்க போய் அந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும். என்னால செய்ய முடியாது. ஒருவேளை இந்த திருச்சபையை நம்ம கட்டணும் அப்படின்னு சொன்னா இந்த திருச்சபையினுடைய பணியை நான் ஒருத்தனா ஒண்ணும் செய்யல. இதுக்கு ஒரு அருமையான ஒரு இன்ஜினியரை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவருக்கு ஆலோசனை செய்ய திருச்சபையில இன்னும் நபர்களை ஏற்படுத்தினார். அது மாத்திரல்ல, இந்த பொருளாதார காரியங்களை கவனித்துக் கொள்ளும்படியாக ஒரு சிலரை ஏற்படுத்தினார். ஒரு சிலர் உடல் உழைப்பால் அநேக காரியங்களை செய்தார். அது போல கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் தனது பணியை செய்வதற்கான வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 Corinthians 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 238வது பக்கம் 238வது பக்கம் 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய அப்படின்னு இருக்கிறது இல்ல, அது இங்கிலீஷ்ல மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. வரங்கள் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்லேஷன் எறது. ஆவியினுடைய அனுகிரகம் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. வரங்கள் அப்படின்னா, நான் இன்னைக்கு போதகன் அப்படின்னு சொன்னா நான் போதிச்சு போட முடியாது. நல்லா தெரிஞ்சு, நான் நானே போதிச்சுக்க முடியாது. வரங்கள் அப்படிங்கிறப்ப மற்றவர்கள் அதன் மூலமாக, அந்த வரத்தின் மூலமாக பயனடையும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தணும் வரங்கள். அதுதான் வரங்கள் கொடுக்கப்பட்டது. வரங்கள் எனக்கே கொடுக்கப்படுறது கிடையாது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவதும் அளிக்கப்படும். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்காரு. இது ஆதி திருச்சபையில புதிய ஏற்பாடு எழுதப்படுவதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட வரங்கள் இருந்தது. இப்பொழுது இந்த வரங்கள் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வரங்கள் போதக வரமும் உதவிக்காரன் என்கின்ற 2 வரங்கள் தான் இருக்குது. இந்த வரங்கள் எல்லாம் அப்போஸ்தல வரங்கள். அப்போஸ்தலர்கள் இருந்த நாட்கள்ல அது செயல்பட்ட வரங்கள். அப்போஸ்தலர்கள் என்னைக்கு நின்று போனார்களோ, அப்போஸ்தலர்கள் என்றைக்கு இல்லாமல் போனார்களோ அத்தோடு இந்த வரங்கள் எல்லாம் நின்று போயிற்று. ஆகிய இன்றைக்கு இருக்கக்கூடிய வரங்கள் என்ன என்றால் போதக ஊழியம். திருச்சபையில கொடுக்கப்பட்ட ஊழியம் வரம் அப்படின்னு சொன்னா போதக ஊழியம், உதவிக்காரர் ஊழியம், 2 ஊழியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா பலவிதமான வரங்களை கொடுத்திருக்காரு. என்ன வரங்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்லணும், அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்னால பார்க்க முடியாது. அது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இந்த கட்டுமான பணிகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது அவர் தான் பார்க்க முடியும். ஒருவேளை இங்க ஒரு சமையல் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொன்னா இது என்னால செய்ய முடியாது. அது பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் பங்கிட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது செய்ய முடியாது. அது எல்லாராலும் செய்ய முடியாது. ஒரு சிலர் தான் அந்தந்த காரியங்களை செய்வாங்க. ஏழைகளை போய் பார்க்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் தான் போய் பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் ஊழியங்கள், எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் எல்லாருக்கும் வரங்களை கொடுத்து இருக்கிறார். அந்த வரங்களுக்கு வேண்டிய, அதாவது எல்லாருக்கும் வரங்கள் இருக்கிறது. ஆக அந்த வரங்களை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா திருச்சபையினுடைய நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். தேவன் அவர்களுக்கு பல திறமைகளை கொடுத்திருக்கிறார்.
தேவன் ஒருவனை அழைக்கும் பொழுது அந்த பணிக்கான அனைத்து திறமைகளையும் கொடுத்துதான் தேவன் அழைக்கிறார். ஆக அந்த பணிகளை நாம் கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்காக நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வரங்கள்லாம் அநேக நேரங்கள்ல பயன்படுத்தப்படுகின்றதா? உங்களுக்கு என்ன வரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த வரத்தை நான் சரியான முறையில் நான் பயன்படுத்துறேனா என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த வரங்கள் எப்படி மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக இருக்கிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் அநேக அருமையான காரியங்களை செய்து வந்தார்கள். தையல் தைக்கிற காரியங்கள்ல அநேக காரியங்களை அந்த ஆசிரியப்பு கூடாத பணிக்கான காரியங்களை தைத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். பணம் இருக்கிறவங்கலாம் கொண்டாந்து காசெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். இன்னும் திறமை உள்ளவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா தைக்க ஆரம்பிச்சான். தச்சு கொண்டாந்து பொருட்கள் எல்லாம் கொடுத்தான். இப்படியாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் தான் ஆதி திருச்சபையில பாக்குறப்ப பர்னபா காசை கொண்டாந்து கொடுத்துட்டு போனாரு. அதே நேரத்துல நீங்க தொற்கால் என்ன செஞ்சா அப்படின்னா அவள்கிட்ட இருந்த துணிகள் எல்லாம் தச்சு ஏழைகளுக்கு கொடுத்து சுவிசேஷ ராஜ்யத்தை கட்டினார். நான் இப்படிப்பட்ட இந்த திருச்சபையில இருந்து நான் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய வரங்களை நான் எந்த வகையிலே நான் பயன்படுத்தி கொண்டிருக்கேன். ஒரு கைப்பிரதி நீ கொடுத்துருக்கியாமா? உன்னையும் தெரிஞ்சுக்கேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நீங்க புதைச்சி போட்டீங்க அப்படின்னு சொன்னா நியாயத்திற்கு நாள்ல நீங்க கணக்கு கொடுக்கணும் கர்த்தர் இடத்துல. உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த அந்த வரங்களை ஒருவேளை ஜெபிக்கக்கூடிய ஒரு வரம் இருக்கலாம், வல்லமையா ஜெபிக்கக்கூடிய ஒரு வரம் இருக்கலாம். வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் ஜெபிக்க முடியும், ஜெபிக்கிறது இல்லாட்டி பேசுகின்ற ஒரு திறமை இருக்குமே. ஆனால் நீங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லலாம், சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், கைப்பிரதி கொடுக்கலாம், பைபிள் ஸ்டடிஸ் நடத்தலாம். எவ்வளவு திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லாட்டி மன உண்டு ஏழைகளை போய் சந்திச்சு கொடுக்கலாம். நேற்று டிவியில ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒன்று போட்டான். நம்மளுடைய அரசாங்கம் 1 ரூபாய்க்கு இட்லியும் 6 ரூபாய்க்கு சாம்பார் சோறும் போட்டுட்டு வருதுன்னு சொல்லு. அப்படி சொல்றப்ப சத்தியம் டிவிலையோ ஜி டிவிலையோ ஒரு நிகழ்ச்சியை சொல்ற. 30 வருஷமா மதுரையில ஒருத்தர் 30 வருஷமா மதுரையில ஒருத்தர் 6 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு இருக்கிறான். 30 years. அவன் சொல்லலாம் அரசு இன்னைக்கு செய்து ஒரு தனி நபர், அந்த மனுஷன் தனியா ஒரு ஹிந்து தனியா சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஆக அந்த நபர் சாப்பாடுன்னு தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்றாரு 38 ரூபா அரிசி 40 ரூபா அரிசி, ஆனா சாப்பாடு 6 ரூபாய் தான். அவன் சொல்றான், அவங்க சாப்பாடு ஒருத்தர் சொல்றான் இலையே 3 ரூபாங்க, ஆனா சாப்பாடு 6 ரூபாய் கூட்டு பொரியலோட கொடுத்துட்டு இருக்கிறோம். 30 வருஷமாக சேவையாக மனுஷன் பசிக்குதுங்கிறதுக்காக ஒரு இந்து ஒரு கடவுளை அறியாத ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டுல கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கோங்கிறது மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்களுக்காக வாழ்றீங்களா கிறிஸ்துவுக்காக வாழ்றீங்களாங்கிறத தயவு செஞ்சு சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு. நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன் 2 கொரிந்தியர்ல என்ன அந்த பாருங்க, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மக்கதோனியா சபையில் என்ன செஞ்சாங்கன்னா மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடிய தரித்திரம், பரிபூர்ண சந்தோஷம், உதாரத்துவமா கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. வசனத்தை பாருங்க, கொடிய தரித்திரம், பரிபூர்ணமான சந்தோஷம். தரித்திரத்துல சந்தோஷமா கொடுக்கறதுங்கிறது எப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கிறத கூட கொடுக்க மாட்டோம், வீட்டுல பயன்படுத்தாத பொருளை கூட கொடுக்க மாட்டோம். சொல்லுவாங்க எச்சி கையால காக்கா விரட்டாதான் சொல்லுவாங்க. சோறு செஞ்சிடும். பிசனித்தனம் கிடையாது, ஸ்டிஞ்சி கிடையாது, கஞ்சத்தனம் கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில. நம்முடைய தேவன் அற்புதமான மகிமையான தேவன். அந்த கிறிஸ்துவனுடைய, அதாவது இது செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த கிறிஸ்துவனுடைய அதாவது பாருங்க, ஒரு இந்த நிகழ்வு நேற்று அந்த டிவியில சொன்ன ஒரு நிகழ்வு, கடவுள் அந்த மனுஷன் ரிகார்ட் பண்றார்.
கடவுள் அந்த மனிதனை மதிக்கிறார். அவன் யாரா இருந்தாலும் சரி, பாருங்க பாத்துக்க, அதையே நான் பார்த்தேன். திருச்செம்பில நீ எல்லாம் பாத்துக்கல, அதெல்லாம் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. நம்மளாம் சேர்ந்து என்னென்னலாம் செய்ய முடியும் தெரியுமா? நம்மளாம் ஒன்றிணைஞ்சா என்னென்னலாம் செய்ய முடியும் தெரியுமா? எவ்வளவு செய்ய முடியும் தெரியுமா? ஆனா நம்ம செய்யறது இல்லை. நம்மளால செய்ய முடியறதில்லை. ஏன் தெரியுமா? சுயநலம். நான் நல்லா இருக்கும், நான் கொடுத்துட்டா எனக்கு திரும்ப வராது, இது போன்ற எண்ணம். அந்த மனுஷன் 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்காப்புல, ₹1 போட்டாப்புல, ₹1 30 பைசாக்கும் சாப்பாடு ஆரம்பிச்சாப்புல. இன்னைக்கு ₹6 தான் போட்டுட்டு இருக்காப்புல. ₹6 சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. வாழை இலை விலையே கூடுதல். நான் சொல்றேன், குறைஞ்சு போயிடுச்சா அந்த மனுஷன்? குறைஞ்சு போச்சா? உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை மறைச்சு வைக்கிற நீ கஷ்டப்படுவேன். அவ்வளவுதான் சொல்றேன். ஆக வரங்களை கொடுக்கும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வரங்களை கொடுக்கிறப்ப நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கே சதா காலமும் மகிமை உண்டாக வேண்டும். வரங்கள் கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அந்த வரத்தை கர்த்தருக்காக நாம் பயன்படுத்தி கர்த்தருடைய மகிமைக்காக, மனுஷ பேர்லாம் கிடையாதுங்க. நம்ம ஆள் போஸ்ட்ல பேரு, படம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்க. என்னை ரட்சித்த ஆண்டவர் இயேசு மகிமைப்படும். பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் மகிமைப்படணும். வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் மகிமைப்படணும். லட்சியமோ நோக்கமோ அதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது கடவுள் மகிமைப்படுவார். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் பேர் முக்கியம். கொடுக்கணுங்கிறது நான் யார் கொடுத்துருக்கோன்னு தெரியும். தான் சொல்லுவாங்க, ஃபேனை கொடுத்துட்டு ஃபேன் முழுசும் அவன் பேர் எழுதிருப்பான். ஃபேன் மட்டும் டியூப் லைட் இதுல பேர் எழுதிடுவாங்க, லைட்டே தெரியாத அளவுக்கு பேர் எழுதிருப்பான். ஆண்டு சொல்ல, இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரிய வேணாங்கிற எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களுக்கு வரங்களை, தாளந்துகளை கொடுத்தார். அந்த தாளந்தெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்காக. கர்த்தர் உனக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார்னா அந்த திறமைகளை எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்காக நீ பயன்படுத்த வேண்டும். குழந்தை கொடுத்திருக்காரா? உன்னுடைய லட்சியம் என்னவா இருக்கணும் தெரியுமா? உன்னுடைய லட்சியம் என்னவா இருக்கணும்? அந்த குழந்தை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்காக நான் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளவுதான் நான் செய்யணும். அந்த குழந்தை வாழ்க்கையில ஒரு நாள் கூட என்னுடைய தாய் ஒரு கிறிஸ்தவ தாயின்னு சொல்றத மறந்துடக்கூடாது. அப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை அப்படி கவனிக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நீ புதைச்சி வைக்காத, கிறிஸ்துவுக்காக பயன்படும். அது ஒரு நாள் உன்கிட்ட பிடுங்கப்பட்டு இன்னொருத்த கொடுக்கப்படும். அதையும் பண்ற அந்த தாளந்த கத்தர் உன்கிட்ட ஒரு நாள் பிடிங்கிடுவார். உன்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த தாளந்த பிடிங்கிடுவார். இன்னைக்கு ஏன் அநேக நேரங்களை நீ ஷைன் பண்ணாம இருக்கிற அப்படின்னா அதான் ரீசன். 36வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, யாத்திரையாகமம் 36வது அதிகாரத்துல 2 முதல் 7 வசனங்கள்ல, 36 2 முதல் 7 வசனங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது, ஆறாம் வசனத்துல, அப்பொழுது மோசே, புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு இந்த காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். விதமாய் ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைக்கும் போதுமான பொருள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. எவ்வளவு இருந்தது பாருங்க. மோசே சொல்றான், வேலை செய்யறவங்க சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ஏகப்பட்ட பொருள் வந்துருச்சு, நிப்பாட்ட சொல்லுங்க, இதெல்லாம் தேவையில்லை, நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். நிறுத்தப்பட வேண்டும். இனிமேட்டுக்கு அபண்டன்டா கொடுத்துட்டாங்க, தாராளமா கொடுத்துட்டாங்க. கொடுக்கிறப்ப அப்படி இப்படி எல்லாம் கிடையாது, எக்கச்சக்கமா கொடுத்துட்டாங்க. ஏன் கொடுத்தாங்க? இதுல என்ன படிப்பினை? ஜனங்கள் தாராளமாய் கொடுப்பதிலிருந்து என்னத்தை நம்ம படித்துக் கொள்கின்றோம்? ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை விரும்பினார்கள். ஜனங்கள் எல்லாரும் அந்த கொடுப்பது நிமித்தமாக, தாராளமா கொடுத்தது நிமித்தமாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கடவுள் எங்கள் மத்தியில வாசம் செய்ய வேண்டும் என்பதை விரும்பினார்கள். அவங்க கொடுத்தவங்க யாரும் கடமையாலாம் கொடுக்கல, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொடுத்தார். அவர்கள் மத்தியிலே கடவுள் காணப்பட வேண்டும், அவரோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். ஆண்டவரே எங்களை மாற்ற சொன்ன, ஒருவேளை நான் அப்படி இல்லைன்னா ஆண்டவரே எங்களை மாற்றான், நான் அப்படிலாம் இல்லை ஆண்டவரே,
எனக்குள்ளதை நான் கொடுக்க மாட்டேன். என்னுடைய வரங்களை நான் பயன்படுத்துறது கிடையாது. உங்களுடைய பிரசன்னத்தை நான் விரும்புறது கிடையாது. நான் உலக மனுஷனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மாற்று சுவாமி. சுவாசிகள் இந்த குறிச்சு அதிகமாக நம்ம சிந்திக்கும். ஏன்னா ஒரு நெருக்கு வெட்டான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நம்ம வந்து கொண்டிருக்கின்றோம். சுவிசேஷம் இன்னும் அதிகமாக பரம்ப வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கோம். எங்க பார்த்தாலும் தவறான போதனை. திருச்சபையானது சும்மா வெறும் சத்தியத்தை கேட்டுட்டு போறது கிடையாது. திருச்சபை அதன்படி வாழ வேண்டும். திருச்சபை வாழணும். நீங்களும் நானும் வாழணும். இந்த சத்தியத்தின் அடிப்படையில, நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில நீங்களும் நானும் மாறிக்கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மகனாக இந்த சமூகத்துல நான் வாழணும். எப்படி ஒரு கடைக்காரன் 6 ரூபாய்க்கு சோறு போடலாம், இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பொண்ணை கொடுத்தாங்க, வெள்ளியை கொடுத்தாங்க, தங்களுக்கு உள்ளதெல்லாம் கொடுத்தாங்க. எப்படி எதன் நிமித்தமாக இப்படி எல்லாம் கொடுக்க முடிஞ்சுச்சு? சும்மா ஒருத்தன் தான் பசியா இருந்தா, ஆக யாருக்கும் பசின்னு சொல்லி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அவன் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கான். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். பாவத்தினுடைய கொடூர தன்மத்தை உணர்ந்திருக்கிறோம். பிசாசினுடைய கொடூரத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோம். பாவத்தினுடைய விளைவை உணர்ந்திருக்கிறோம். நரகத்தினுடைய கொடூரத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஆக அங்க போற ஜனங்களுக்கு நான் என்ன வழிவாய்ப்புகளை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். உன் வீட்டுல சுற்றி இருக்கிற சிறு குழந்தைகளுக்கு இயேசு கிறிஸ்து நீ சொல்லலாம்ல? எவ்வளவு நேரம் நீ சொல்ல போற? 15 நிமிஷம் ஒரு பாடல், ஒரு வசனம், ஒரு கதை உன்னால சொல்ல முடியாதா? வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு கைப்பிரதி போற வரவனுக்கு ஒரு 10 கைப்பிரதி ஒரு நாளைக்கு கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது. எத்தனை பேரை பாக்குறீங்க, எத்தனை பேரை பேசுறீங்க? கேட்க மாட்டானா ஒரு நாள்? என் மேல அக்கறையே இல்லையா உனக்கு? உன்கிட்ட எவ்வளவு காசு கொடுத்துருக்கேன், காசு வாங்கியிருக்கேன், உன் வீட்டுல நான் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், நீ என் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுருக்க. ஒரு நாள் இயேசு ஆண்டவர்னு எனக்கு அன்னைக்காவது சொல்லியிருக்கியா? கேட்க மாட்டானா? எவ்வளவு நண்பர்கள்னு சொல்லி பழகுறோமே, அதெல்லாம் பொய்ங்க. அதெல்லாம் பொய். நண்பர்கள் என்று சொல்லி பழகிட்டு, உறவினர்கள் என்று சொல்லி பழகி கொண்டு அவனுக்கு நீ கிறிஸ்துவையும் வேதத்தையும் சொல்லாம இருக்கிற நீ எவ்வளவு மோசமான ஒரு நபர் மட்டும் யோசிச்சுப்பாரு. சிந்திச்சு பாருங்க. சிந்திங்க, தயவு செஞ்சு. உணர்ச்சி வசப்பட்ட முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சிந்திச்சு பாருங்க. காணிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க. நான் ஏன் காணிக்கை கொடுக்குறேன்? தசமமாக 10ல் 1 பங்கு கொடுத்தே ஆகும் அவசியமே கிடையாது. நீ கொடுக்கலன்னா இது ஒண்ணு நின்று போற ஒரு விஷயமும் கிடையாது. வேணாங்கிறேன். மனம் கசந்து நீங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு யார் கேட்டான்னு கேட்குறேன். யார் கேட்டா? உன் காசை வச்சுதான் இதெல்லாம் ஒண்ணும் கட்டப்படாது. தேவனுடைய ராஜ்யம் என் காசை வச்சு கட்டப்பட போறதுலாம் கிடையாது. மனப்பூர்வமா சந்தோஷமா என்னை ரட்சித்த ஆண்டவர், பாவத்தை விடுதலை கொடுத்த ஆண்டவர்னு சொல்லி மனப்பூர்வமா சந்தோஷமா கொண்டாந்து கொடுக்குற முடியல. அதுலதான் பிரியமே, அதுதான் ஆசீர்வாதமே. நான் கொடுக்கிற நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காசும் அது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க கொடுக்கிற காசு உண்மையாலுமே நீங்க திருச்சபைங்களா நான் சொல்ல முடியும்னா நேர்மையா செலவழிக்கிறோம். சுவிசேஷ பணிக்காக மட்டும்தான் அது செலவு. ஒரு காசும் சுயநலத்துக்காக பயன்படுத்துற ஒரு காசு கூட கிடையாது. எங்கெல்லாம் காசு கிடைக்குமோ அதான் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு பணி நான் செய்யணும், ஒரு கைப்பிரதி அடிக்கணும். என்னோட எண்ணங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். வேற யாருக்காவது ஒரு ஊழியக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது மட்டும்தான் எண்ணம். கொடுக்கறது ஒவ்வொன்றும் ஆள் பாத்திரம் நான் கொடுக்க மாட்டேன். ஊழியம் செய்யறான், தேவனுடைய ராஜ்யம் கட்டுறான், கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னா உடனடியா அவன் கஷ்டப்படாம தேவனுடைய ராஜ்யத்தை தடையில்லாம சொல்லணுங்கிறது நடந்து விரைந்த இந்த தேசத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னா நீங்க உள்ளத்துல மனப்பூர்வமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை மனப்பூர்வமா என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக பயன்படுத்தும். ஏன் நம்ம இப்படி கொடுக்கிறோம் மனப்பூர்வமா அப்படின்னு சொன்னா, ஆண்டோடைய ராஜ்யம் சீக்கிரமா வரணுங்கிறதுக்காக, பாவம் அந்த உலகத்துல கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் கொடுக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நானூற்றி 22வது பாடல் பாடும் பொழுது காணிக்கிறது. 422வது பாடல்.